Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel Chemistry with Pavi. So in this video we are going to some mechanical engineering applied chemistry second unit fuels பத்தி தான் இந்த யூனிட்ல we are discuss ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ அப்ளைட் கெமிஸ்ட்ரி 2. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் செகண்ட் யூனிட் ஃபியூல்ஸ். ஓகேவா? ரெண்டாவது யூனிட் ஃபியூல்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல்ஸ் இஸ் ஏ கம்ப்யூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஃபியூல் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு எரியக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஃபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டைனிங் கார்பன் ஆஸ் தி மெயின் கான்ஸ்டிடியூட். ஓகே, ஃபியூல் அப்படின்னாவே லைக் ஃபியூல் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பெட்ரோலு, டீசலு, வுட்டு இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த பெட்ரோலில் மெயின் கான்ஸ்டிடியூண்ட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோவை யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இட் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி. ஓகேவா? ஒரு பெட்ரோலை நம்ம எரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் பேர்ன்ட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? எப்படி பேர்ன் ஆகும், பேர்ன் ஆகி தானே நம்மளுக்கு ஹீட்டு கொடுக்குது. எப்படி பேர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தால் அது பேர்ன் ஆகி சாரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதனால தான். ஓகேவா? ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதுதான் ஃபியூல்ஸில் அஃப்கோர்ஸ் மெயினாக யார் இருப்பாங்கன்னு சொன்னேன், கார்பன் இருப்பாங்க. கார்பனில் நான் கொஞ்சம் ஹீட் எனர்ஜி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலை நான் எரிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பனை சுற்றி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருப்பாங்க. அப்போ அந்த கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அந்த கருப்பு கலரில் புகை வருது இல்லை, அதுக்கு ரீசன் கார்பன் டை ஆக்சைடு எவாபரேட் ஆகிறதுனால தான். ப்ளஸ் 94 கிலோ கலோரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜனுக்கு நம்ம கூட ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது வாட்டர் மாலிகுல வெளியில் வரும், அது கூட 68.5 கிலோ கலோரிஸ் வந்து வெளியில் வரும். ஓகேவா? ஃபியூல்ஸ் ஆர் கம்ப்யூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் விச் ஆன் பர்னிங் ரிலீஸ் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். ஓகேவா? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். தட் கேன் பி யூஸ்ட் எக்கனாமிக்கலி. ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ். ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி சீப் அண்ட் ரீட்லி அவைலபிளாக இருக்கணும், சீப்பாக கிடைக்கணும். இட் ஷுட் பி சேஃப் அண்ட் எக்கனாமிக்கல். ஓகேவா? எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் நாட் அண்டர்கோ ஸ்பான்டேனியஸ் கம்ப்யூஷன். ஓகேவா? இது வந்து ஸ்பான்டேனியஸாக தானாக வந்து கம்ப்யூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் ஹேவ் ஹையர் கலோரிஃபிக் வேல்யூ. ஓகேவா? கலோரிஃபிக் வேல்யூவும் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் ஹேவ் மாடரேட் இக்னிஷன் டெம்பரேச்சர். ஓகேவா? இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து மாடரேட்டராக இருக்கும், ஹையாகவும் இருக்கக்கூடாது, லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாடரேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஷுட் நாட் ப்ரொடியூஸ் பாய்சனஸ் கேஸாக வந்து எதையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் குட் ஃபியூலுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக நம்ம வந்து கிளாசிஃபைட் பண்ணலாம். ஓகேவா? ஒன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ். ஓகே, எங்கேருந்து கிடைக்குது அப்படின்றத வச்சு கிளாசிஃபை பண்ணலாம். இன்னொன்று கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தர் ஃபிசிக்கல் ஸ்டேட், அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா கிளாசிஃபைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ் மட்டும் பார்ப்போம். அக்கரன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் சப் கிளாசிஃபைடு பார்த்தோம்னா 2 இருக்குது, ப்ரைமரி ஃபியூல்ஸ், செகண்டரி ஃபியூல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ப்ரைமரி ஃபியூல்ஸ் அப்படின்னா நேச்சர்கிட்டேருந்து கிடைக்கிறது, நேச்சுரலாக கிடைக்கிறது ப்ரைமரி ஃபியூல்ஸ். எக்ஸாம்பிள் கோல், நிலக்கரி, பெட்ரோல், நேச்சுரல் கேஸஸ் இதெல்லாம் வந்து ப்ரைமரி ஃபியூல்ஸில் வந்துடும். செகண்டரி ஃபியூல்ஸ் வந்து இந்த ப்ரைமரி ஃபியூல்ஸ்லேருந்து டெரிவ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க இந்த செகண்டரி ஃபியூல்ஸ். எக்ஸாம்பிள் கோல்னா நிலக்கரி தெரியும், கோக்குனா நிலக்கரியை எரிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் கோக்கு, கற்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேசோலின், கோல் கேஸ் இதெல்லாம். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். ப்ரைமரினா நேச்சுரலாக கிடைக்கிறது, செகண்டரினா அந்த ப்ரைமரிக்கிட்ட இருந்து டெரிவ் பண்ணி எடுத்துகிட்டு வரது செகண்டரி ஃபியூல்ஸ். ஓகேவா? இப்போது கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தர் ஃபிசிக்கல் ஸ்டேட் என்னென்ன இருக்குது, சாலிடு, லிக்யூடு, கேஸ். ஓகேவா? அப்போ சாலிட் ஃபியூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோக்கெல்லாம் சாலிட் கேஸ். ஓகே, ஃபியூல்ஸு. லிக்யூட் ஃபியூல்ஸ் பார்க்கும்போது கேசோலின், டீசல் இதெல்லாம் வந்து லிக்யூடில் வரும், பெட்ரோல் இதெல்லாம் வந்து. ஓகேவா? கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோல் கேஸ், நேச்சுரல் கேஸ் அதெல்லாம் வந்து நேச்சுரல் கேஸஸ் ஃபியூலில் வந்துடும். ஓகேவா? இதுதான் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ். ஓகேவா? ஓகே,
கெமிக்கல் கம்போசிஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஹைட்ரோகார்பன் ஃபியூல்ஸ் பெட்ரோலியம் பேஸ்டு ஓகேவா கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் ஓகேவா லிக்யூடு ஹைட்ரோகார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் ஓகேவா இந்த பெட்ரோலும் இல்லை க்ரூட் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் ஹைட்ரோகார்பன்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகேவா அப்போ மிக்சர் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க லைக் இப்போ பாரு பெட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது கேசோலின் இது மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் எவ்வளோ கார்பன் இருக்குது C5C12 ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து மிக்சர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா கெரோசின் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஹைட்ரோகார்பன்ஸ் தான் சிசி இருக்கிறது தான் ஹைட்ரோகார்பன்ஸ் ஓகேவா C10 இருக்கும் C16 இருக்கும் டீசல் பார்த்தீங்கன்னா இதுவும் ஹைட்ரோகார்பன்ஸ் தான் C12 C20 இருக்கும் ஃபியூல் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹெவி ஹைட்ரோகார்பன்ஸ் வித் சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் கார்பன்ஸ் இதெல்லாம் சல்ஃபரும் இருக்கும் நைட்ரஜனும் இருக்கும் எது ஃபியூல் ஆயிலில் ஹைட்ரோகார்பன்ஸும் இருக்கும் சல்ஃபர் இருக்குது நைட்ரஜன் இருக்குது ஓகேவா சாலிட் ஃபியூல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வுட்டு வந்து செல்லுலோஸ் ஓகேவா C6H10O5 தான் செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லுவோம் கோல் அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் 60% இருக்கும் இல்லை 60லிருந்து 90% வரையும் இருக்கும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்ஃபர் இதெல்லாம் இருக்கும் கோலில் ஓகேவா கோக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 85லேருந்து 90 இருக்கும் இதில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆஷ் இருக்கும் சல்ஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார்கோல் தெரியும் ஓகேவா அதில் 85லேருந்து 90% ஆஃப் கார்பன் இருக்குது அதுக்கப்புறம் ஹைட்ரஜனும் இருக்கும் ஆஷும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கேஷியஸ் ஃபியூல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நேச்சுரல் கேஸ்னால் நம்மளுக்கு தெரியும் மீத்தேன் ஓகேவா ஈத்தேன் ப்ரோப்பேனெல்லாம் நேச்சுரல் கேஸ் எல்பிஜி பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேனும் இருக்குது பியூட்டேன் இருக்குது ஓகேவா பயோகேஸ் பார்த்தீங்கன்னா மீத்தேனு கார்பன் டை ஆக்சைடு ட்ரேஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஓகே ப்ரொடியூசர்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கேஸ் நைட்ரஜன் கேஸ் எல்லாம் ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா வாட்டர் கேஸ் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் இதெல்லாம் ஓகே ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் வந்து ஃபியூலில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இது வந்து அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க 2 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா அதர்வைஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் வந்து கேட்பாங்க இது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நம்மளுடைய சேனல் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஸோ நான் கொடுக்குற நோட்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த நோட்ஸுக்கான PDF வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஹாவ் ஏ நைஸ் டே தேங்க்யூ ஆல்